உலகெங்கும் நற்செய்தி அறிவிப்பை வழங்கி இயேசுவின் ஊழியர்களாக திகழும் மாதா தொலைக்காட்சிக்கு என் சாட்சிய கடிதம். நன்றி. தங்களின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக அருமை. அனைத்திற்கும் சிகரமானதாக திகழும் நற்கருணை ஆராதனை மிக மிக அருமை. எனக்கு பிடித்த ஆராதனையில் தினமும் பங்கு கொள்வேன். எனது மகனுக்கு திடீரென்று நெஞ்சுவலி. அருகில் உள்ள வைத்தியசாலையில் அது சம்பந்தமான டாக்டரிடம் சென்றோம். நெஞ்சில் அடைப்பு இருப்பதாகவும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அப்போது அவர் உயர்தரம் படித்து கொண்டிருந்தார். 16 வயது. 1 வருடம் மருந்து எடுக்கலாம் என்றும் கூறினார். மாதம் பரிசோதித்து மருந்தும் எடுத்தோம். 1 வருடத்திற்கு பின் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கான வசதி இங்கு இல்லை என்றும் கண்டி என்ற நகரத்தில்தான் செய்ய வேண்டும் என்றார். அங்கு சென்று பரிசோதனை செய்யப்பட்டு 2 நாட்கள் ஆபரேஷனுக்கு கொண்டு சென்று அதிக அவசர வேலை என கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் என் இதய தெய்வமான நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மருந்து எடுத்து திரும்பிவிட்டோம். 6 மாதங்களுக்கு பின் வலி குறைய தொடங்கியது. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். கால ஓட்டத்தில் மருந்தையும் நிறுத்திவிட்டோம். அவருக்கு பல்கலைக்கழகத்தில் அழைப்பு கிடைக்க படிக்க சென்று விட்டார். இருந்து கேட்பேன், நெஞ்சுவலி எப்படி என்று. வலி இல்லை, சுத்தமாக மறந்துவிட்டேன் என்பார். சுமார் 5.5 வருடங்கள் படிப்பு முடிந்து தொழில் பெற்று திருமணமும் முடிந்துவிட்டது. வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பிய நேரத்தில் கொழும்பில் மிகப்பெரிய டாக்டரிடம் இப்போ 1 மாதத்திற்குள் சென்று பரிசோதித்து தொடர் 24 மணி நேர இசிஜி எடுத்து பார்த்தபோது ஒரே ஆச்சரியம். எல்லாம் சுகமாகி வெறும் 4.5 கணக்கில் இருப்பதாகவும் பழைய ரிப்போர்ட்டோடு ஒத்து பார்த்து என்ன மருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என டாக்டர் கேட்டார். 1 மருந்தும் இல்லை. 10 வருடம் இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவர் பூரண சுகம் தந்து உதவினார். இதை ஆராதனை ஆண்டவருக்கு சாட்சியாக தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி. ரெஜினாமா பதுலை, இலங்கையிலிருந்து இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாட்சியம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சாட்சியம். இந்த மாதிரி அநேக கடிதங்கள் நமக்கு வருது. அநேக மக்களை நாம் சந்திக்கின்ற பொழுது சொல்கிறாங்க. இந்த நற்கருணை ஆண்டவர் கடந்த வாரம் கூட நம்ம திருச்சியில் சுப்பிரமணியபுரத்தில் ஃபாதர் பவுலா அவர்கள் நற்கருணை ஆண்டவருடைய நாம் எவ்வாறு பற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அநேக விவிலியத்தின் அடிப்படையிலும் வாழ்வியல் அடிப்படையிலும் அருமையான தொடர் ஏறக்குறைய 2 மணி நேரம் நற்கருணை ஆராதனை அங்கே நடத்தினாங்க அந்த மக்களுக்கு. அன்புக்குரிய இணையதங்களே, நற்கருணை ஆண்டவர் சும்மா சாதாரண ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 காரியம் அல்ல. அது ஆண்டவர் இயேசு உண்மையாக உயிருள்ள உடலோடு அவர் அங்கே இருக்கிறார்.